subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திடும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ்வி சுரேஷ், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் தச்சை பகுதி கழக துணை செயலாளர் கோகுலவாணி ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் மோர், குளிர்பானங்கள், பழங்கள் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திடும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆங்காங்கு நீர்மோர் பந்தல் திறந்திட வேண்டுமென திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து நெல்லையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ்வி சுரேஷ், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தச்சை பகுதி கழக துணை செயலாளர் கோகுலவாணி ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தலானது திறக்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தலை நெல்லை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு பழங்கள், மோர், குளிர்பானங்களை வழங்கி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட அறிவுரைகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தச்சை மண்டல தலைவர் ரேவதி பிரபு, மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா, வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், மாமன்ற உறுப்பினர்கள் கந்தன், சுதாமூர்த்தி, சங்கர், முன்னாள் எம்எல்ஏ ஏஎல்எஸ் லட்சுமணன், 11வது வார்டு வட்டச் செயலாளர் மேகி செல்வம், துபாய் சாகுல், அரசு வழக்கறிஞர் கந்தசாமி, பேச்சு பாண்டியன், பரமசிவ ஐயப்பன், முகமது அலி, தர்மர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள், குளிர்பானங்களை வழங்கினர்.